10th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் பார்ப்போம். டைட்டில் ஆஃப் தி லெசன் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ ஜிடிபின்னா என்ன, அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத உடைய ஒரு இன்ட்ரோ தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காது. ஏன்னா அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஜிடிபி அதெல்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வேகாக தான் இருக்கும். அந்த லெசன் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ளீஸ் புரிஞ்சு படிக்கும் போது அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். After a long time you got in touch through email with a good friend of yours who lives abroad. ஸோ இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் அப்ராட்னா வெளிநாடு, ஸோ ஃபாரினில் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ திடீர்னு ஒரு இமெயில் மூலயமா நீங்கள் இன்ட்ரடியூ ஆகுறீங்க. when she says how are you, you may answer my health is in good shape and I'm processing in my studies, so I'm doing well, thank you. ஸோ இப்போ அவர் கேட்குறாரு, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோடய ஹெல்த் நல்லா இருக்குது, என்னுடைய படிப்பு நல்லா போயிட்டுருக்கு, நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர் யர் ரிப்ளை மேபி இல்லைனா நாட் வெல் அப்படின்னா இல்லை எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் சொல்வீங்க. பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும். யூ சி ஐ ஹேட் டு ரிசர்வ் ட்ரீட்மெண்ட் ஃபார் சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தட் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஸ்டடீஸ். ஸோ நான் நல்லா இல்லை, எனக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் என்னுடைய ஸ்டடீஸை வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய பதில்கள் வந்து இருக்கும். என் ஃப்ரெண்ட் தென் ஆஸ், இப்போ அடுத்த கொஷின் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஹவ் இஸ் இந்தியா டூயிங், இந்தியா எப்படி இருக்குது, அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு கொஷின் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். தி ஆன்சர் டு திஸ் குவாரி இஸ் அ பிட் மோர் சேலஞ்சிங் பிகாஸ் ஷி இஸ் ஆஸ்கிங் அபவுட் தி கண்டிஷன் ஆஃப் தி என்டையர் நேஷன். இப்போது நம்மளை பற்றின தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி கேட்டால் சொல்லிடலாம் ஈஸியாக, இவ்வளோ தான் சேலரி வாங்குகிறேன், இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்தியாவுடைய கண்டிஷன் என்ன இருக்குது, அதோடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது ஒரு நாட்டினுடைய இதுவும் கேட்கும்போது அது கொஞ்சம் நமக்கு பதில் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி எக்கனாமிஸ்ட் ஹேவ் ப்ரொவைடட் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் ஆன்சரிங் யர் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் எக்கனாமிஸ்ட் இவங்களால் இந்த கேள்விக்குண்டான பதில்கள் வந்து சொல்ல முடியும். த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஒன் பீயிங் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த ஜிடிபி அப்படிங்கிறத வச்சு ஒரு நாட்டு வந்து எப்படி இருக்குது, அதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது, வறுமை எப்படி இருக்குது, செலவுகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஈஸியாக சொல்ல முடியும். த ஜிடிபி தென் இஸ் ஒன் வே டு நோ இஃப் இந்தியா இஸ் டூயிங் வெல் ஆர் இந்தியா இஸ் நாட் டூயிங் வெல் ஆஸ் வி டு விஷ். ஸோ இந்தியா நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு இல்லை வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லலாம்னா இந்த ஜிடிபியை வச்சு சொல்லலாம், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சு சொல்லலாம். ஸோ இப்போ டெஃபினேஷன் வந்து சொல்கிறாங்க நமக்கு. டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி டிஜிபி டெல்ஸ் இஸ் ஹவு இந்தியா இஸ் டூயிங், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஜிபிஸ். முதல்ல இந்த ஜிடிபினா என்ன அப்படின்றத புரிஞ்சால் தான் வந்து நம்ம இந்த லெசனுக்குள்ளேயே ரொம்ப டீப்பாக போக முடியும். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ ஹோட்டல். யூ பிளேஸ் அன் ஆர்டர் ஃபார் 2 இட்லிஸ் அண்ட் a cup of tea. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நீங்கள் 2 இட்லி டீ கேட்குறீங்க. someone makes the இட்லிஸ் அண்ட் டீஸ் அண்ட் someone else serves you. இப்போது அந்த ஹோட்டலில் வந்து தயார் செய்கிறது யாரோ, அந்த இட்லியோ அந்த டீயோ செய்கிறது யாரோ, ஆனால் அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறது ஒரு பர்சன். ஸோ 2 பர்சன்ஸ் அந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் எக்கனாமிஸ்ட் வில் சே தட் இன் தி ஹோட்டல் 2 kinds of items are being produced. ஸோ இப்போ எக்கனாமிஸ்டுடைய வியூ ஆஃப் அந்த பார்வையில் என்ன சொல்கிறாருன்னா, 2 விஷயம் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது. ஆப்வியஸ்லி இட்லிஸ் அண்ட் டீ ஆர் ப்ரொடியூஸ்ட். இட்லியும் டீயும் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. ப்ராடக்ட் அது. தீஸ் ஆர் tangible physical things you can touch and feel. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எது டச் பண்ண முடியுமோ, எதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமோ அதை வந்து tangible அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உணரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம ப்ராடக்ட்ஸ் சொல்கிறோம். அதெல்லாம் tangible. எக்கனாமிஸ்ட் கால் சச் tangible items goods. அந்த மாதிரி பொருட்களை எதெல்லாம் நம்மளால் தொட முடியுமோ, எதை நம்மளால் உணர முடியுமோ, எது நம்மளால் யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து tangible item சொல்கிறாங்க. அந்த tangible item, அதாவது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐட்டம்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. These goods are not free but have to paid for. ஆனால் இந்த கூட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல, நம்ம காசு கொடுத்து தான் அந்த கூட்ஸை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். though you don't realize it, in addition to these tangible things called goods, something else is being produced. ஸோ அந்த கூட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னமும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே சில விஷயங்கள் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் என்னென்னா the work done by the cooks. ஸோ அந்த குக்ஸ் செய்யக்கூடிய அந்த ஒர்க், இப்போ நமக்கு இட்லியோ டீயோ கேட்டால் அது தயார் செஞ்சு கொடுக்குறவங்க குக்ஸ் இல்லையா. ஸோ அவங்க செய்யக்கூடிய அந்த வேலை, அந்த people who serve the food, நமக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய அந்த சர்வீஸ், இந்த 2 விஷயமும் கூட ப்ராடக்ட்ஸ் தான்.
ஆனால் இது நம்ம வந்து டச் பண்ணவோ இல்லை ஃபீல் பண்ணவோ நம்மளால் முடியாது. த ஆக்டிவிட்டி ஆஃப் குக்கிங் அண்ட் சர்விங் இஸ் நாட் சம்திங் யூ கேன் ஃபீல் ஆர் டச். அது ரெண்டுத்தையும் நம்மளால் தொடவோ உணரவோ முடியாது. சச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கால் நான் டேஞ்சிபிள். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் டேஞ்சிபிள், அதாவது பயன்படுத்த முடியாத, நம்மளே எடுத்துக்க முடியாத சில விஷயம், அதாவது நான் டேஞ்சிபிள் சொல்கிறோம். பட் ஆர் நெவர்த்லெஸ் க்ரூஷியல் ஃபார் யூ டு என்ஜாய் த ஃபுட். ஆனால் அந்த சர்வீஸ் இல்லாமல் அந்த ஃபுட்டை வந்து நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் ப்ராடக்ட் சொல்கிறோம். ஸோ எக்கனாமிஸ்ட் கால் சச் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜிடிபியில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கூட்ஸுன்னு ஒன்று சொல்கிறாங்க, சர்வீசஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. கூட்ஸ் அப்படின்றது நம்மளால் வந்து டச் பண்ண முடியும், உணர முடியும். ஆனால் சர்வீசஸை வந்து நம்மளால் டச் பண்ணி பார்க்க முடியாது, உணர முடியாது. As in the case of goods, these and other services are not free but have to be paid for. ஸோ எப்படி கூட்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இந்த சர்வீசஸை கூட நம்ம பே பண்ணி தான் வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன டீப்பாக இந்த லெசனுக்குள்ளே போகும்போது புரியும். வாட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே இந்த ஹோட்டல் ஹேப்பன்ஸ் நேஷன் வைட். ஸோ ஹோட்டலில் இந்த நடக்கக்கூடிய இந்த கூட்ஸும் சர்வீசஸும், ஹோட்டலில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் நம்ம நாடு முழுக்க நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பெய்ட் ஃபார் அண்ட் திஸ் வாட் த ஜிடிபி மெஷர்ஸ். ஸோ நம்ம நாடு முழுக்க பார்த்திங்கன்னா சில இடங்களில் கூட்ஸ் வந்து தயார் பண்ணுறோம், சில இடங்களில் சர்வீசஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை கணக்கு போடுறது தான் வந்து இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாங்க, ஜிடிபிக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா, இஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் த கண்ட்ரி டியூரிங் அ டைம் பீரியட். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ கூட்ஸ் தயாரிக்கிறோம், எவ்வளோ சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ வேல்யூ வந்துச்சு, எந்த அளவுக்கு அந்த கூட்ஸ் தயாரித்ததில் அந்த சர்வீஸ் கொடுக்குறதுல எந்த அளவுக்கு நமக்கு வறுமை வந்ததோ அதுதான் வந்து அதோடைய டோட்டல் தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் அது. எவ்ரி பார்ட் ஆஃப் தி டெஃபினிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெஃபினிஷனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து முக்கியமான விஷயம் தான். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஸ் யூ நோ பை நவ், கூட்ஸ் ஆர் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ், வெல் சர்வீசஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் வித் ஆர் இன்டேஞ்சிபிள். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னன்றது நம்ம ரொம்ப கிளியராக இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம். அடுத்து இந்த டெஃபினேஷனில் இருக்கிறது மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது, திஸ் இஸ் த ப்ரைஸ் தட் விச் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்ட் இன் த மார்க்கெட். ஸோ கூட்ஸையும் சர்வீசஸையும் எவ்வளோ பைசாக்கு நம்ம அதை விற்கிறோமோ மார்க்கெட்டில், அதுதான் வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். த ஜிடிபி மெஷர்ஸ் ஆல் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இந்த கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய எல்லா மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுடைய அந்த அமௌண்ட் தான் வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். ஃபார் திஸ் வி ஹாவ் டு ஆட் ஆல் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ். ஸோ நாட்டில் ஏற்படக்கூடிய மொத்த கூட்ஸையும் அங்கே சர்வீஸாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பணம் கொடுத்து வாங்குறதையும் நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்கிறோம். ஹவவர் a nation produces a wide range of goods like rice, shoes, train, milk, clock, books, bicycles. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். If only the quantities are taken into account, there is no meaningful way to add these up. ஸோ வெறும் எத்தனைன்றதை மட்டும் நம்ம எண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு யூ ஆட் 1000 liters ஆஃப் மில்க் வித் 500 clocks? ஸோ இப்போ 1000 liters மில்க்கையும் நம்ம 500 clocks எப்படி நம்மளால் ஆட் பண்ண முடியும்? Likewise, there is no meaningful way to add the quantities of services since a wide range of services are produced. அதே மாதிரி எத்தனை சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சர்வீசஸில் நிறைய விதமான சர்வீசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. such as the work done by doctors, police, fire brigade, teachers, bus drivers and district collectors. இவங்க எல்லாமே செய்யக்கூடிய இந்த வேலைகளை தான் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எத்தனைன்னு சொல்லி நம்மளால் எண்ணி சொல்ல முடியாது. குவான்டிட்டின்னா இங்கே எத்தனைன்றது அர்த்தம். When we cannot add the quantity of one type of good with another type of good or one type of service with another type of service, certainly there is no sensible way. So எத்தனை கூட்ஸ்ன்றத ஒரு கூட்ஸையும் இன்னொரு கூட்ஸையும் ஒரே மாதிரி நம்ம கணக்கு போட முடியாத மாதிரி சர்வீசஸ் எப்படி வந்து எல்லா விதமான டாக்டரையும் டீச்சர்ஸ் செய்யக்கூடிய சர்வீஸ், போலீஸ் செய்யக்கூடிய சர்வீஸ் எல்லாத்தையும் 1 2 3 நம்மளால் எப்படி கவுண்ட் பண்ணோம், அதாவது ஒரே லெவலாக வச்சு கவுண்ட் பண்ண முடியலன்னும் போது அப்போ அதில் ஒரு மீனிங்ஃபுல்லாகவே அதில் இருக்காது. How would we add the quantity of milk produced in the country with the services produced by the teachers? ஸோ மாடு எவ்வளோ பால் கொடுத்துச்சுன்றதும் டீச்சர்ஸ் எவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருக்கும்போது எப்படி ஜிடிபியை வந்து கணக்கு போடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த குவான்டிட்டி, அதாவது எண்ணிக்கையை வச்சு மட்டுமே ஜிடிபியை கணக்கு போட முடியாது அப்படின்றத இந்த இது வந்து நமக்கு சொல்லுது. The GDP solves this problem by measuring the goods and services in the currency of India, which is the rupee in the case of India.
ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. எண்ணிக்கையை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. 1 2 3ன்னு சொல்லிட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எண்ணி எல்லாம் சொல்ல முடியாது. அப்போது ஈக்குவலாக இருக்காது அப்படின்றதுக்காக நம்ம எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரன்சியை வச்சு இதை வந்து கூட்ஸாக இருந்தாலும் சரி சர்வீசஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ அதிலிருந்து வருமானம் எவ்வளோ ஈட்டிருக்கோ அதை வச்சு தான் வந்து நம்ம ஜிடிபியை வந்து கணக்கு போடுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எதை வச்சு கணக்கு போடுறாங்கன்னா ருப்பி, நம்மளுடைய பைசா, நம்மளுடைய கரன்சியுடைய பேர் வந்து ருப்பி சொல்கிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம கணக்கு போடுறோம். The rupee values are derived from the prices at which the goods and services are sold in the market. ஸோ எந்த அளவுக்கு அது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விற்று அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருதோ அதோடைய கூட்டுத்தொகை தான் வந்து நம்மளுக்கு ஜிடிபி சொல்கிறாங்க. only those goods and services with the market value are included in the GDP. ஸோ மார்க்கெட் வேல்யூவை வச்சு தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போது ஒரு பொருள் வந்து மார்க்கெட் வேல்யூ வேறையாக இருக்கும், நம்ம விற்கக்கூடிய எம்ஆர்பி வேறையாக இருக்கும், மார்க்கெட் வேல்யூ வேறையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த வேரியேஷன்லாம் இல்லாமல் மார்க்கெட் வேல்யூவை வச்சு மட்டுமே வந்து இதை வந்து இந்த ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. This implies that unless a goods or services is sold in the market, it is not included in the GDP. ஸோ இப்போது இந்த கூட்ஸாக இருந்தாலும் சரி சர்வீஸாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டில் விற்று அதிலிருந்து பணம் வந்தால் மட்டும்தான் வந்து இதை ஜிடிபியில் சேர்த்துவாங்க. இல்லை அப்படின்னா இதை ஜிடிபியில் சேர்த்த மாட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if you pay ₹50 to get a manuscript typed in the computer center, the service is included in the GDP. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு ஒரு பக்கத்தை பிரிண்ட் பண்ணி கொண்டு வரீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு ₹50 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஜிடிபியில் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அதை வந்து மார்க்கெட்டில் விற்றாங்க, அது மூலிமா பணம் கிடச்சிச்சு, அதனால் அதை வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் நம்ம சேர்த்திக்கிறோம். இஃப் யூ டைப் அ மேனுஃபேக்சர் yourself, the service typing a manufacturer is not included in the GDP since you not purchase it from the price in the market. அதுவே அதே பிரிண்ட் அவுட் அதே ஒரு பேஜ் இதை வந்து நீங்களாக தானாக பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலை, ஆனால் நீங்களே அதை செஞ்சுக்கிட்டீங்க, அப்போ அதிலேருந்து உங்களுக்கு வருமானம் வரலை, அப்போ அதை வந்து ஜிடிபியில் சேர்த்த மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வித்தியாசம் சொல்கிறது வந்து இதுதான். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து விற்று பணமாக்கினால் மட்டுமே ஜிடிபியில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்கனாமிஸ்ட் டைலர் கோவன் அண்ட் அலெக்ஸ் Tabarrok, ஸோ இவங்க 2 பேர் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 வேர்ட்ஸில் வரும். Say that final goods and services are the goods and services which will be used or consumed and will not form a part of other goods and services. ஸோ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு டைலர் கோவன் அலெக்ஸ் டபாரோக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா ஒரு பொருளை வந்து கன்சியூம் பண்ண முடியும், அதாவது யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது கடைசி திங் அது யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதை தனித்தனியாக அதிலிருந்து ஒரு தனித்தனியாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து பிரித்து சொல்லாமல் மொத்தத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் வந்து ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which will be used for producing other goods and services and will form a part of goods and services produced are called intermediate goods. அதுவே வந்து இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பொருளோட ஜாயின் பண்ணி அதில் மூலியமாக இன்னொரு பொருளை உருவாக்குறாங்கன்னா அதை வந்து கொண்டு வந்து நம்ம கூட்ஸில் வந்து சேர்த்திக்க மாட்டாங்க. ஃபைனல் கூட்ஸில் வந்து அதை வந்து சேர்த்திக்க மாட்டாங்க. அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடுநிலையாக இருக்கக்கூடிய கூட்ஸ் அதுக்கு வந்து ஜிடிபி வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான், இந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க போகிறோம், இது மூலமாக இன்னொரு ப்ராடக்ட் வந்து உருவாக போகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது வந்து ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடுநிலையாக ஒருவேளை இதை கொண்டு போய் வேறு எதுலையாவது அதை இணைச்சி இது இன்னொரு பொருளை மாற்ற போகிறோம் அப்படின்னா அதை இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். only the final goods are included in the GDP. ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் ஃபைனல் கூட்ஸை மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. இன்டர்மீடியட் கூட்ஸ் ஆர் நாட் கவுண்டட் இன் கால்குலேட் இந்த ஜிடிபி பிகாஸ் தர் வேல்யூ இஸ் இன்க்ளூடட் இந்த ஃபைனல் கூட்ஸ். ஆனால் அதுவே இன்டர்மீடியட் ப்ராடக்ட் இது மூலமா இன்னொரு பொருளை உருவாக்க போகிறாங்க அப்படின்னா அதை வந்து ஜிடிபியில் சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து ஃபைனல் கூட்ஸாக அது உருவாகி அது மக்கள் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் அதோடைய இதை ஜிடிபியில் வந்து சேர்த்துவாங்க. ஸோ இஃப் த இன்டர்மீடியட் கூட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி இட் வில் ரிசல்ட் இன் வாட் இஸ் கால்ட் டபுள் கவுண்டிங். ஒருவேளை நடுவில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கும் ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பொருளை யூஸ் பண்ணி அது ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக இருந்து அதையும் கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம கவுண்ட் பண்ணும்போது அது டபுள் கவுண்டிங்காக வந்துடும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கப் ஆஃப் டீ பாட் இன் அ ஹோட்டல் is the final good because it is consumed and does not form a part of producing something else. இப்போ நம்ம ஹோட்டலில் ஒரு கப் ஆஃப் டீ நம்ம கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஃபைனல் ப்ராடக்ட். அந்த கப் ஆஃப் டீ நம்ம கொடுக்கும்போது நம்ம அதை குடிச்சிருவோம், அதுலேருந்து இன்னொரு பொருளை நம்ம உருவாக்க போகிறதில்ல. ஸோ அது வந்து ஃபைனல் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கப் ஆஃப் டீ பீயிங் அ ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. ஸோ அந்த கப் ஆஃப் டீயுடைய அந்த பணத்தை வந்து ஜிடிபியில் சேர்த்துப்பாங்க. Sugar which is mixed in the tea is an intermediate good because it is used in the making tea and forms a part of the tea served.
அதே சுகர் வந்து இப்போ அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சுகருக்கு தனியாக ஒரு ஜிடிபி, அந்த காஃபி தூளுக்கு ஒரு தனியாக ஒரு டீ தூளுக்கு ஒரு தனியாக ஜிடிபி, அவங்க கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு ஒரு தனியாக ஜிடிபின்னு சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த கப் ஆஃப் டீக்கு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இங்கே சுகர் அப்படின்றது இன்டர்மீடியட் குட், டீன்றது இன்டர்மீடியட் குட்ஸ். ஸோ அந்த மாதிரி குட்ஸுக்கெலாம் வந்து ஜிடிபியில் கணக்கு சேர்த்த மாட்டாங்க. இதான் வந்து இன்டர்மீடியட் குட்க்கும் ஃபைனல் குட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். சப்போஸ் டீ இஸ் ப்ரைஸ்ட் ₹10 a cup of which the value of sugar used is 2. ஸோ ஒரு இப்போ கப் ஆஃப் டீ வந்து ₹10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சுகர் வந்து ₹2 அப்படின்னு இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த சுகருடைய ரேட் வந்து அதில் சேர்த்தி தான் கப் ஆஃப் டீயுடைய ரேட்டை வந்து சொல்கிறதுனால அதில் இன்டர்மீடியேட்டை நடுவில் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய ரேட்டையும் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு அது டபுள் கவுண்டிங் அப்படின்னு வந்துடும். So the price of the cup of tea includes the two price of the spoons of sugar. So sugar உடைய காசும் அந்த ₹10 சேர்த்திட்டு இருக்காங்க. If this value of sugar is included in the GDP, it will be counted twice as a spoon of sugar and again as a part of cup of the tea. So இதை வந்து ரெண்டாக கவுண்ட் பண்ண மாட்டாங்க. This is double counting. ஒரு டபுள் கவுண்டிங் அப்படின்றது என்னன்னு 2 marks 3 marks கேட்டாலும் கேட்பாங்க. And to avoid it, the intermediate goods like sugar are excluded from GDP. So sugar உடைய காஸ்ட் வந்து இதில் ஜிடிபியில் சேர்த்த மாட்டாங்க. Should the market value of utensils used to brew the tea be included in the GDP? ஒருவேளை இந்த பொருளெல்லாம் இருக்குல்ல, இந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணாங்களா டீ போடுறதுக்கு உண்டான அந்த வடிகட்டி, டம்ளர்ஸ், ப்ராய்லர்ஸ்லாம் இதெல்லாம் கூட ஜிடிபியில் சேர்த்துவாங்களா? You may argue that since the utensils are brought not as a final goods but to produce tea. ஸோ வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், இந்த பொருளெல்லாம் வந்து டீ கப் ஆஃப் டீலேயே அதை சேர்த்திருப்பாங்களா, இதுக்கு தனியாக ஜிடிபி போட போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஆர்கியூ என்ன பண்ணலாம். தே ஆர் இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் ஸோ தே ஷுட் நாட் பி இன்க்ளூட் த ஜிடிபி. அதுவும் கூட இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் தான், அதனால் அதையும் வந்து ஜிடிபியில் சேர்த்த மாட்டாங்க. However, the utensils unlike sugar do not form a part of final goods. ஸோ அந்த பாத்திரங்கள் வந்து ஃபைனல் கூட்ஸில் சேர்த்த மாட்டாங்க. டீ வந்து ஃபைனல் கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய சுகரோ இல்லை வந்து யுட்டென்சில்ஸோ வந்து ஃபைனல் கூட்டில் சேர்த்தாது. ஃபார் திஸ் ரீசன் தே ஷுட் பி இன்க்ளூட் இன் த ஜிடிபி. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஜிடிபியில் இதை வந்து சேர்த்துறாங்க. தென் நேஷ்னல் இன்கம். ஸோ ஒரு ஒட்டுமொத்த நாட்டுடைய இன்கம்மை வந்து எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்னா இங்கே நமக்கு சில இது வந்து சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் இன்கம் இஸ் தி மெஷர் ஆஃப் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்கானமி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நார்மலி இயர். ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாட்டுடைய வருமானம் அப்படின்றதுனா டோட்டலாக எவ்வளோ கூட்ஸ் எவ்வளோ சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோ அதுலேருந்து வருமானம் எவ்வளோ ஈட்டிருக்கு ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ நாட்டினுடைய வறுமை அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎன்பி. இங்கே நம்ம பார்த்தது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு படித்தோம், ஆனால் இது நேஷ்னல் ப்ராடக்ட். ஜிஎன்பின்றது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட் வித் த மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறதுல பல டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஜிஎன்பி சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்றதை சொல்கிறாங்க பாருங்கள். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் அ டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஜிஎன்பின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டோட்டல் வேல்யூன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லைங்களா. produced an income received in a year by domestic residents of the country. ஸோ நம்ம கண்ட்ரியில் வாழக்கூடிய மக்கள்கிட்டேருந்து எவ்வளோ இன்கம் வந்துடுது இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விற்கிறதுனால அதுதான் வந்து ஜிஎன்பின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா அப்ராடில் கொண்டு போய் நம்ம நாட்டு மக்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இங்கேருந்து கொண்டு போய் ஒரு சர்டன் அமௌண்ட்டை கொண்டு போய் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் வந்து நம்ம ஜிஎன்பியில் சேர்ந்துடும். இங்கே ஜிஎன்பி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா C + I + G + X - M + NFIA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று என்னென்னு சொல்லிருக்கோம். சின்றது கன்சப்ஷன், ஐன்றது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கன்சப்ஷன்றது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அதை சேர்த்துறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த ஒரு பொருள் தயாரிக்கிறது நம்ம எவ்வளோ பணம் செலுத்திருக்கோம் அது இன்வெஸ்ட்மெண்ட். ஜின்றது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ அதுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு. X - Mன்றது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இங்கே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் ஃப்ரம் கேபிட்டல். ஃபாரினில் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து வர பணத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஆனால் இங்கே எக்ஸ்போர்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடுறோம், எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். நம்ம வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்ததை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம், ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதோடைய வருமானத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். NFIA அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ ஃபாரின்லேருந்து எவ்வளோலாம் இன்கம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இம்போர்ட்டை மட்டும் இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. இம்போர்ட்னா மற்ற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து இங்கே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிஎன்பின்றது கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ்
எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா அது வந்து ஜிஎன்பி. தென் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அப்படின்னா என்னென்னா total value of outputs of goods and services produced by the factors of production within the geographical boundary of the India. ஸோ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு உள்ளே தயாரிக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டுமே மெஷர் பண்ணால் அது வந்து ஜிடிபி. இங்கே கிராஸ் ஜிஎன்பியில் பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டாங்க, எக்ஸ்போர்ட் எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளே தயாரான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய தொகை மட்டும்தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, என்என்பி அப்படின்றாங்க. இஸ் அரைவ் பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு தி டெப்ரிசியேஷன் தட் இஸ் வி அரைவ் தி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ என்என்பி அப்படின்றது ஒரு சில இதை வந்து டெப்ரிஷன் அப்படின்றத மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா by deducting the values of depreciation from gross national product. இந்த gross national productலேருந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் மைனஸ் பண்ணிடுறாங்க. டெப்ரிசியேஷன்னா அது மூலயமா ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நஷ்டங்களோ இல்லை இதை வந்து அந்த இடத்துல மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்றது ஜிஎன்பியோட அந்த டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஏதாவது இப்போ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இல்லைனா ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னா அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு என்என்பியை வந்து சொல்லுவாங்க, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டை சொல்கிறாங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபி பார்த்தோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா இஸ் அ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of tear and wear expenses depreciation. So GDP-யோட சேதங்கள் இல்லை லாஸ் ஆகிறது, அந்த மிஷினரிஸ்லாம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து மைனஸ் பண்ணிட்டா அதுதான் வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன்ன்றது டியர் அண்ட் வியர் எக்ஸ்பென்சஸ். அந்த மிஷினரிஸ்க்கு ஏதாவது பழுது போயிட்டாலோ ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ அது வந்து அதில் மைனஸ் பண்ணிடுவாங்க. தென் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா தனி நபருடைய வருமானம், அதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் ஒரு அவுட்புட் பெர் பர்சன் இஸ் அன் இண்டிகேட்டட் டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பீப்புள் இன் கண்ட்ரி. ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கம்மை வச்சு தான் வந்து ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷருடைய அந்த லெவல் என்ன அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் ஆப்டன் பை டிவைடிங் த நேஷனல் இன்கம் பை தி பாப்புலேஷன் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ இது எப்படி இந்த பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நாட்டினுடைய அந்த மொத்த வறுமை என்ஐ சொல்லுவோம், நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம், அதோட அந்த நாட்டோட மொத்த பாப்புலேஷனையும் டிவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். பர்சனல் இன்கம். ஸோ ஒரு தனி நபருடைய இன்கம் எவ்வளோ, அங்கே பார்த்தது வந்து மொத்த வருமானத்தையும் மொத்த பாப்புலேஷனையும் வச்சு, ஏன்னா ஒரு நபர் அதிகமாக சம்பாதிக்கலாம், ஒரு நபர் கம்மியாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதெல்லாம் அதில் கேல்குலேட் பண்ணாமல் பெர் கேபிட்டா இன்கம்ன்றது ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிறது. இந்த பர்சனல் இன்கம்ன்றது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதுதான் வந்து பர்சனல் இன்கம். இஸ் தி டோட்டல் மணி இன்கம் ரிசீவ்ட் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு தனி மனிதருடைய இன்கம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பர்சனல் இன்கம் ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ் பிஃபோர் டைரக்ட் டாக்ஸஸ். தேர்ஃபோர் பர்சனல் இன்கம் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மொத்த வருமானம் அவங்க எவ்வளோ ஈட்டியிருக்காங்க, அதுதான் வந்து பர்சனல் இன்கம். ஸோ பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு என்ஐ நேஷ்னல் இன்கம் கார்ப்பரேட் இன்கம் டாக்ஸஸ் மைனஸ். ஸோ டோட்டலாக அந்த கார்ப்பரேட்டோட இன்கம் எவ்வளோ, அதோட வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ், அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து அதில் மைனஸ் பண்ணிட்டு அதோட சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ அதையும் வந்து அதில் மைனஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அதோட ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சப்சிடி எல்லாம் கொடுக்குறது, இப்போ நம்ம கேஸ்க்கு உண்டான சப்சிடிஸ்லாம் வருதுன்னா ஸோ அந்த மாதிரி சப்சிடிஸ் அதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்மளுடைய பர்சனல் இன்கமில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு பர்சனல் இன்கம் அப்படின்றது கிடச்சிடும். ஸோ பிஐ இஸ் ஈக்குவல் டு என்ஐ கார்ப்பரேட் இன்கம் டாக்ஸஸ் மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம் பேமெண்ட். அடுத்து டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் விச் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ டிஸ்போசபிள் இன்கம்னா எந்த அளவுக்கு தன்னுடைய இன்கம்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவங்க நம்மளுடைய தேவைகளை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஒவ்வொரு தனி நம்பரும் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க, அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as DPI is equal to பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ பர்சனல் இன்கமோட டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு டிஸ்போசபிள் இன்கம் என்னன்றது தெரிஞ்சிடும்.
ஃப்ரம் கன்சம்ஷன் அப்ரோச் இதுவே வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த அப்ரோச்சை வச்சு பார்க்கும்போது டிஐ டைரக்ட் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது கன்சப்ஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ளஸ் சேவிங். ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதோட சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றத வச்சு டிஸ்போசபிள் இன்கம்மை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. தென் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடியதை வச்சு தான் ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. GDP of India includes only the market value of goods and services produced in India. இந்தியாக்குள்ளே தயாரித்த goods and services உடைய அந்த மொத்த அமௌண்ட் மட்டும்தான் வந்து இதில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the market value of apples produced in Kashmir are included in a GDP since Kashmir is in India. காஷ்மீரில் தயாரிக்கப்பட்ட ஆப்பிள்ஸ் உடைய அந்த வருமானத்தை வந்து நம்ம ஜிடிபியோட ஆட் பண்ணிடுவோம். ஆனால் கலிஃபோர்னியாவிலேருந்து ஆப்பிள்ஸ் நம்ம இறக்குமதி செஞ்சுருக்கோம், அது இந்தியன் மார்க்கெட்டில் தான் விற்கிறோம் அப்படின்னாலும் கூட அதை வந்து நம்ம ஜிடிபியில் சேர்த்த மாட்டோம், ஏன்னா அது கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பிள்ஸ். அதனால் தென் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் அ பீரியட் டைம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் டைமில் உருவானதை மட்டும்தான் வந்து ஜிடிபியில் நம்ம ஆட் பண்ணுவோம். த ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி மெஷர்ஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி டியூரிங் த ஸ்பெசிஃபிக் பீரியட் டைம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் டைமில் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும் கணக்கு போடுறது தான் வந்து ஜிடிபி. த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் early periods are not included. ஸோ அந்த ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை வந்து பின்னாடி வரக்கூடிய அந்த பீரியடில் வந்து சேர்த்த மாட்டாங்க. If an year is a specific time period, the GDP of 2018 will include the market value of goods and services produced only during 2018. ஸோ ஒரு வேளை ஜிடிபி ஆஃப் 2018 அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துடைய வருமானத்தை மட்டுமே அது வந்து குறிப்பிடும். ஸோ பைசைக்கிள் ப்ரொடியூஸ் இன் 2017 will not be included in GDP measures for 2018. ஸோ 17ல் என்னெல்லாம் தயாரிச்சாங்களோ 17ல் மட்டும்தான் இருக்குது, அது 18 உடைய கணக்கில் வராது. இன் இந்தியா த ஜிடிபி இஸ் மெஷர்ட் போத் ஆனுவலி அண்ட் குவார்ட்டர்லி. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை ஒவ்வொரு குவார்ட்டர்லி, அதாவது 4 மாதத்துக்கு ஒரு முறையும் வருஷம் முழுசும் ஒரு முறையும் நம்ம கணக்கு போடுறோம். ஸோ குவார்ட்டர்லி அப்படின்னா ஒவ்வொரு கால் பங்கு. ஸோ 12 மந்த்ஸை 4ஆக பிரிக்கும்போது 3 மந்த்ஸ். ஸோ ஒவ்வொரு 3 மந்த்துக்கும் நம்ம வந்து ஜிடிபி பார்க்குறோம். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறையும் ஜிடிபியை நம்ம பார்க்குறோம். த ஆனுவல் ஜிடிபி இஸ் ஃபார் தி ஃபைனான்ஷியல் இயர். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குறத நம்ம ஃபைனான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். விச் இஸ் ஃப்ரம் ஏப்ரல் ஆஃப் 2017 டு March 31, 2018. ஸோ அந்த ஆனுவல் ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்றது என்னென்னா ஏப்ரலில் தொடங்கி மார்ச் வரைக்கும் முடியுது, அதுதான் வந்து ஃபைனான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏப்ரல் 2017 தொடங்குதுன்னா March 31, அந்த மார்ச்சுடைய கடைசி நாள் 2018 வரைக்கும் இது வந்து நமக்கு கணக்கு வரும். திஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் 1718. ஸோ ஃபைனான்ஷியல் இயர் 1718 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எழுதிவாங்க. The quarterly GDP estimates for each of the 4 quarters into which India's financial year is divided. ஸோ இந்த quarterly இன்கம் அப்படின்றது ஜிடிபி அப்படின்றது பார்த்தா ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு முறை சொல்கிறது, அதுதான் வந்து குவார்ட்டர்லி இன்கம்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, Q1 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல். ஏன்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் நம்ம கணக்கு போட்டோம் இல்லைங்களா, அவ்வளோதான். ஏப்ரல்லேருந்து தொடங்கி 3 மாதம் எழுதிக்கிட்டே வந்தோன்னா அதுதான் நம்மளுடைய 2, 3, 4. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், தென் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப்ரவரி, மார்ச். ஸோ 4 முறை ஜிடிபியை வந்து நம்ம இந்தியாவில் கேல்குலேட் பண்ணுறோம். The annual GDP for financial year 17-18 will include only the goods and services produced during that financial year and will exclude the 2017-18 உடைய ஜிடிபி அப்படின்றது என்னென்னா அந்த வருஷத்தில் உருவான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா Q1ல் அந்த 3 மாதத்துடையது அந்த Q2ல் சேராது, Q2 வந்து Q3ல் சேராது. ஸோ அந்தந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் தான் அந்தந்த குவார்ட்டர் ஃபைனான்ஷியல் இயர் தான் அந்தந்த குவார்ட்டர் ஃபைனான்ஷியல் இயர்ஸ் மட்டும்தான் வந்து குறிப்பிடும். தென் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றதுடைய டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெப்ரசன்ஸ் தி எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஜிடிபியை வச்சு தான் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி வந்து சொல்ல முடியும், எந்த அளவுக்கு வருமானம் ஈட்டிட்டு இருக்கு நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்றத சொல்ல முடியும். இட் ரெப்ரசன்ஸ் சம் ஆஃப் கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பை இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ், ஃபாரினர்ஸ் அண்ட் தி கவர்னிங் பாடிஸ். ஸோ இது எதை வச்சு சொல்லுது அப்படின்னா தனி நபர் வாங்கியிருந்தாலும், ஒரு பெரிய கம்பெனி வாங்கியிருந்தாலும், ஃபாரினர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும், இல்லை கவர்மெண்ட் பாடிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும், எந்த ஒரு பர்ச்சேஸாக இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சொல்லும். அதான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். த மானிட்டரி வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபினிஷ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் வித்தின் அ கண்ட்ரிஸ் பார்டர் இன் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் டைம். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாரும் அப்படின்றத வச்சு தான் வந்து ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஜிஎன்பின்னு பார்த்தோம், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அதே தான் இது. ஆனால் இது அந்த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டோட என்ன
நான் அந்த அப்ராட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து அதில் ஆட் பண்ணிப்பாங்க. இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்கம்மை வந்து இதில் வந்து சேர்த்தலை. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுடைய ஃபார்மில் பார்த்திங்கன்னா C+I+G+X-M அதோட ப்ளஸ் NFIA அப்படின்றத அங்கே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆட் பண்ணலை. இங்கே சின்றது கன்சப்ஷன், நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து கன்சப்ஷன். ஐன்றது இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து G. X-M எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கேல்குலேட்டிங். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வந்து எப்படியெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 அப்ரோச் கொடுத்துருக்காங்க. 3 விதமாக இதை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் ஜிடிபி இஸ் மெஷர்ட் பை ஆடிங் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆல் தி ஃபைனான்ஷியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இந்த கண்ட்ரி. ஸோ அந்த குறிப்பிட்ட கால டைமில் எவ்வளோ ஃபைனான்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து செஞ்சுருக்காங்க, எவ்வளோ வருமானம் அதிலேருந்து ஈட்டிருக்கு அப்படின்றத வச்சு தான் வந்து இதை சொல்லுவாங்க. த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஷோன் இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. Y = C+I+G+X-A. ஸோ நம்ம அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோமே அதே தான் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சுடைய ஃபார்முலா. அடுத்து இன்கம் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது செலவு பண்ணுறது, நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் அது செலவு பண்ணுறதை வச்சு. ஸோ இது இன்கம்மை வச்சு பண்ணும்போது ஏர்னிங்ஸ் ஆஃப் தி மென் அண்ட் விமன் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ப்ரொடியூசிங் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எவ்வளோ மனிதர்கள் வந்து மனுஷங்க வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அதை வச்சு சொன்னால் அது இன்கம் ப்ராஜெக்ட். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றதை வச்சு கால்குலேட் பண்ணுறது. இன்கம் அப்ரோச்ன்றது எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்காங்க அப்படின்றத வச்சு வந்து கால்குலேட் பண்ணால் அது இன்கம் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா வேஜஸ், சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, அது ரெண்ட், வீடு வாடகை கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, அதில் ஒரு பொருளை விற்றதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட், இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது இன்கம் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Y = wages + rent + interest + profit. இதை பண்ணால் அது இன்கம் அப்ரோச் அப்படின்றாங்க. அடுத்து வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்குது. அது என்னென்னா கப் ஆஃப் டீ சர்வ் டு தி ஹோட்டல் இஸ் அ ஃபைனல் குட்ஸ். ஒரு நம்ம ஹோட்டலில் போய் டீ குடிச்சா அது ஃபைனல் குட்ஸ்னு ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா. ஸோ குட்ஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் இட், டீ, பவுடர், மில்க், சுகர் ஆர் இன்டர்மீடியட் கூட்ஸ் இன் தி ஃபார்ம் தி பார்ட் ஆஃப் தி ஃபைனல். ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்ம இந்த சுகர், மில்க், டீ பவுடர் எல்லாமே இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் தானே. ஃபைனல் ப்ராடக்ட்னு பார்த்தா கப் ஆஃப் டீ மட்டும் தான் இல்லைங்களா. ஒன் வே டு மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கப் ஆஃப் டீ இஸ் டு ஆட் தி வேல்யூ ப்ரொடியூஸ்ட் பை ஈச் இன்டர்மீடியட் குட் யூஸ் டு ப்ரொடியூஸ் இட். ஸோ ஒரு வகையில் ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ செலவுகள் பண்ணாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணாங்க, அதுதான் வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் இன்டர்மீடியட் குட்ஸ், டீ, பவுடர், மில்க், சுகர் வேல்யூ த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் தி. ஸோ அதோடைய மொத்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸுடைய மொத்த வேல்யூவை வச்சு தான் வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட்க்கு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. இந்த வேல்யூ ஆடட் அப்ரோச், த வேல்யூ ஆடட் பை ஈச் இன்டர்மீடியட் காலேஜ் சம்டு டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் தி ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். ஸோ சுகர் 2 ரூபா, பால் 2 ரூபா, டீ பவுடர் 2 ரூபா, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொன்னாங்கன்னா அதுதான் வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. The sum of the value added approach by all the intermediate goods used in production uses the total value of the final goods produced in the economy. ஸோ ஒன்றும் இல்லை, வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்றது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக அமௌண்ட் போட்டு அதோடைய டோட்டல், அதுதான் வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 அப்ரோச் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், வேல்யூ ஆடட். எக்ஸ்பெண்டிச்சர்னால் நம்ம எவ்வளோ செலவுகள் பண்ணுறோம் அதை வச்சு, இன்கம்னா எவ்வளோ நமக்கு வருமானம் வருது, வேல்யூ ஆடட்ன்றது ஒரு பொருளுடைய இன்டர்மீடியட் எல்லாத்துக்கும் தனித்தனியாக அமௌண்ட் போட்டு அதோடைய டோட்டல் அது சொல்கிறது தான் வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, இந்த ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறதுக்குனால என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், ஏன் வந்து நம்ம இதை ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எக்கனாமிக் க்ரோத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருமானம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கா நம்ம நாட்டுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். தென் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். ஸோ ஒரு பகுதியில் மட்டும் நிறைய வருமானம் ஈட்டிருப்பாங்க, ஒரு பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன். ஸோ அந்த விலை ஏற்றம், விலை குறையிறது, விலை ஏறுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஜிடிபியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். கம்பேரிஷன் வித் டெவலப்டு கண்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ டெவலப்டு கண்ட்ரியோட, வளர்ந்த நாடுகளோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம எவ்வளோ வளரணும், அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஜிடிபி உதவும். எஸ்டிமேட் தி பர்ச்சேசிங் பவர். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு பொருளை வாங்க முடியும், நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணிக்கலாம். தென் பப்ளிக் செக்டார்.
ஸோ எவ்வளோலாம் பப்ளிக் செக்டார்ஸ் இருக்குது அப்படின்றத இதை வச்சு கால்குலேட் பண்ண கைட் டு எக்கனாமிக் பிளானிங். ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த பிளானிங்ஸை வந்து பணம் சார்ந்த பிளானிங்ஸ் எல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையான பிளானிங்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஜிடிபி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஸோ இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம இதில் இப்போ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வைட் யூஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமி. ஸோ நாட்டினுடைய வருமானத்தை சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம், செவரல் இம்பார்ட்டன்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் தி ஜிடிபி. ஸோ ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது அந்த ஒரு நாட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மொத்தத்துடைய வேல்யூன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் சில கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து இவங்க விட்டுறாங்க. அதெல்லாம் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, only the goods and services sold in the market. ஸோ மார்க்கெட்டில் விற்றுருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸோட வேல்யூ மட்டும்தான் இவங்க ஆட் பண்ணுறாங்க. ஆனால் the services provided by the parents to the children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய அந்த சர்வீஸ்க்கு உண்டான சர்வீஸை வந்து மார்க்கெட்டில் விற்க முடியாது. ஸோ அதை வந்து ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு சர்வீஸ் வந்து அது. லைக்வைஸ் க்ளீன் ஏர் விச் இஸ் வைட்டல் ஃபார் தி ஹெல்த்தி ஏர். ஸோ காற்று நமக்கு க்ளீனாக கிடைக்கக்கூடிய அந்த காற்றை நம்ம ஆட் பண்ணுறதில்ல. அண்ட் நோ மார்க்கெட் வேல்யூ இஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் தி ஜிடிபி. ஸோ ஏன்னா காற்றுக்கு நம்ம மார்க்கெட் வேல்யூ இல்லை, அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஜிடிபியில் விட்டுறோம் அப்படின்னு ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க. ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. ஸோ ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 தான் என்ன தவிர அது குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, எது பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது அது ஆட் பண்ணுறதே கிடையாது. In 1970s, schools and banks do not permit the use of ballpoint pens. ஸோ 1970s எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ballpoint பென்னை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருந்தது. This is because the ones available in India were of very poor quality. ஏன்னா இந்தியாவில் கிடச்ச இந்த பால் பென்ஸ் வந்து ரொம்ப மோசமான குவாலிட்டியோடு இருந்ததுனால அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. Since then, not only has there been a substantial increase in the quantity of ball pen produced in India, but their quality has also improved a lot. ஸோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ணிக்கை மட்டும் அதிகரிக்கல, அதோடைய குவாலிட்டியும் கூட அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதோடைய குவாலிட்டியை வந்து இந்த ஜிடிபியில் சேர்த்துறது இல்லை. த இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் நாட் கேப்சர்ட் வித் ஜிடிபி. ஸோ ஒரு பொருளுடைய குவாலிட்டி ஏறுதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் அதை ஜிடிபியில் ஆட் பண்ணுறதே இல்லை. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் about the way income is distributed in the country. ஸோ ஜிடிபி வந்து எப்படி அந்த இன்கம் வருமானம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நாட்டில் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லவே இல்லை. ஒரு சில இடங்களில் வந்து அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய இடமா இருக்கும், ஒரு சில இடங்களில் ரொம்ப கம்மியான வருமானம் ஈட்டக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இது சொல்கிறதில்ல, ஜிடிபி சொல்கிறதில்ல. த ஜிடிபி ஆஃப் தி கண்ட்ரி மே பி க்ரோயிங் ரேப்பிட்லி பட் இன்கம் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஸோ அன்இக்குவலி தட் ஒன்லி அ ஸ்மால் பர்சன்ட் ஆஃப் மோர் மே பி பெனிஃபிட்டட் ஃப்ரம் இட். ஸோ ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்குது, இதை வெளியே சொல்கிறதில்ல. த ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் தி கைண்ட் ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் லிவிங். ஸோ எந்த மாதிரியான லைஃப்பை வந்து பீப்புள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத இந்த ஜிடிபி சொல்கிறதில்ல. த ஹை லெவல் ஆஃப் per capita real GDP can go hand in hand with very low health condition of the people. ஸோ இந்த per capita income அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மொத்த வருமானத்தோட மொத்த பாப்புலேஷன் சேர்த்து சொல்லும்போது வறுமை ஈட்டாத அவங்களுக்கும் கூட வருமானம் ஈட்டுற மாதிரியான ஒரு சூழல் வந்து இதில் காட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பீப்புளுக்கு லோவாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் கூட அந்த per capita இது வந்து சொல்லுதே தவிர சரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து சொல்கிறதில்ல. அண்ட் அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஹை பொல்யூஷன் அண்ட் ஹை சூசைட் ரேட். ஸோ இதனால் இது எதுவுமே வந்து நம்ம ஜிடிபி சொல்கிறதில்ல. அந்த ஹெல்த் கண்டிஷன் என்ன, அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது, பொல்யூஷன் எப்படி இருக்குது, சூசைட் ரேட்ஸ் ஏன் அதிகரிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயத்தை எதையுமே வந்து ஜிடிபி சொல்கிறதில்ல. காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எங்கே இருந்தெல்லாம் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கானமி இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு 3 செக்டார்ஸ். ஸோ 3 செக்டாரை வந்து நம்மளோட இந்தியன் எக்கானமியை வந்து பிரிக்கிறோம். அது என்னென்னா அக்ரிகல்ச்சர், அந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்த அலைடு ஆக்டிவிட்டீஸ், அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ், அடுத்து இண்டஸ்ட்ரி, அடுத்து சர்வீசஸ். ஸோ 3 மட்டும்தான் பிரிச்சிருக்கிறோம். ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் ப்ரைமரி செக்டார்ன்றது அக்ரிகல்ச்சர் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டார் இஸ் நோன் அஸ் ப்ரைமரி செக்டார் இன் விச் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்டர்டேக்கன். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார் இல்லைனா ப்ரைமரி செக்டார் அப்படின்னா என்னென்னா அக்ரிகல்ச்சரை சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறது தான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டார் இல்லைனா ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ். ஸோ
அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்பட்ட சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்கிறாங்க. அது ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், நம்ம ஃபேக்ட்ரிஸ் தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம், அதுக்கு தேவையான பொருட்களை வந்து அக்ரிகல்ச்சர் மூலியமாக கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்னா கேட்டில் ஃபார்ம், ஃபிஷ்ஷிங், மைன், ஃபாரஸ்ட்ரி, கார்ன், கோல் எக்ஸெட்ரா அண்டர்டேக்கன். ஸோ இந்த கோல் எடுக்கிறது, ஃபிஷ் பண்ணுறது, மைனிங் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல்